வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் ஸ்டாலினின் கதையை முடித்து வைத்த விஜய். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக அதிமுகவுக்கு கடும் போட்டியளிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நடிகர் விஜயின் தாவேகா தேர்தல் பணிகள் பம்பரமா சுழன்று வருகிறது. தாவேகா தலைவர் விஜயும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் வெயிலுக்கு பெயர் போன வேலூரில் பிரச்சாரம் செய்த விஜய், வேலூரில் வெயிலை விட கொதித்தெழுந்து வழக்கம் போல திமுகவை கடுமையாக தாக்கி பேசினார். திமுக ஆட்சி ஊழலில் திளைக்கிறது. சட்டம் ஒழுங்கு மறைந்து ரொம்ப நாளாகிவிட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையவே கிடையாது. மேலும் ஆவேசமாக பேசிய விஜய் மறுபக்கம் மேடையிலேயே கண் கலங்கினார். அதாவது மேடையில் பேசிய விஜய், உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் என்று நம்முடைய எதிரிகளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் நமக்கு எதிராக நிறைய அவதூறுகள் பரப்புகிறார்கள். என் மீது அவதூறு பரப்பினால் அது மக்கள் மீது அவதூறு பரப்புற மாதிரி. எனக்கு அரசியல் தெரியவில்லை என்று சொன்னால் அது மக்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்று சொல்கிற மாதிரி. என்னை அசிங்கமாக பேசினால் அது மக்களை அசிங்கமாக பேசுகிற மாதிரி. எனக்கு எதிராக ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யும் செயல் என அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் இரத்தமும் சதையும் மாதிரி, உடலும் உயிரும் மாதிரி. ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாது. இது சென்சிட்டிவான சென்டிமெண்ட் என்று கூறி அப்படியே கண் கலங்கினார். இதை பார்த்ததும் தாவேகாவினர் உணர்ச்சி வசப்பட்டனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அண்மையில் விஜயுடன் நடிகை த்ரிஷாவை தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் அதற்கு அவர் வருத்தம் தெரிவித்திருந்தார். இதை மனதில் வைத்தே என்னை அசிங்கமாக பேசுகிறார்கள் என விஜய் பேசியதாக கூறப்படுகிறது. பொதுவாக உணர்ச்சிகள், சென்டிமெண்ட்டுகள் மக்கள் கவனத்தை விரைவாக ஈர்த்துவிடும். இதனால் அரசியலில் ஊறிப்போன சில தலைவர்கள், தொண்டர்கள் முன்பு மக்கள் கண் கலங்குவது அவ்வப்போது நடந்து வரும். இன்று விஜய் தன்னை அனைவரும் அவதூறாக பேசுகிறார்கள் என்று கூறியபடி கண்ணை கலங்கியதை பார்த்த சிலர் முழு நேர அரசியல்வாதியாக மாறும் தகுதி விஜய்க்கு வந்துவிட்டதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இம்முறை ஸ்டாலினின் ஆட்சி அகற்றப்படும், விசில் சின்னம் ஸ்டாலினின் காதில் ஊதப்படும், விசில் அடிப்போமா என மக்களிடம் ஆவேசமாக கூறினார் விஜய்.